என் அன்பு குழந்தையே, நான் உன் சிறுவாபுரி முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ தினமும் என் பாதத்தில் ஒற்றை வார்த்தையாய் சொல்லும் அந்த தாய்மொழி ஜெபங்கள் உன்னிடமிருந்து காப்பாற்றி வந்திருக்கிறேன். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை முழுமையாக உணர்கிறேன். உன் ஒவ்வொரு போர்களுக்கும், உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் தான் கண்ணாயிருக்கிறேன். என் பாசத்தினால் உருவான உன் வாழ்வில் எந்த நேரமும் உன்னை பிணைக்கும் சங்கடங்கள் நிலைத்திருக்க முடியாது. நீ போதுமானது இல்லை என்ற எண்ணம் உன் உள்ளத்தை தொட்டாலும் என் கண்களில் நீ ஒரு முழுமையான அற்புதம். உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் என் அருள் கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் புண்பட்ட நாட்களில் கூட நான் உன்னுடன் இருந்தேன். நீ விடியலை காணாமல் இருளில் தவித்த நாட்களிலும் என் கரங்கள் உன்னை அணைத்துக் கொண்டதே இல்லையா? அதுவே என் இருக்கையின் சாட்சி. உன் முயற்சிகள் பலவேளை வெற்றியாக மாறவில்லை என்றாலும் நான் அதை வீணாகவோ தேவையற்றதோ என்று பார்த்ததில்லை. எல்லா செயலும் உன்னுள் ஒரு கல்லாக மாறி இன்று உன்னை எனக்கான கோபுரமாக உயர்த்திவிட்டது. இன்னும் சில நாட்கள், இன்னும் சில மணி நேரங்கள் உன் வாழ்வில் அந்த திருப்புமுனை வந்து சேரும். நீயே மறந்த நீயை நான் நினைத்து வந்திருக்கிறேன். என் பிள்ளை, நீ பாசத்தோடு படைக்கப்பட்ட உயிர். உன்னை உருவாக்கிய அதே சக்திதான் உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்கிறேன். பயப்படாதே என் குழந்தையே. பயம் என்பது என் மீது நம்பிக்கை இல்லாத இடத்தில் பிறக்கும். என் மீது நம்பிக்கை வைக்கும் போது இருள் கூட உன்னை காயப்படுத்த இயலாது. நீ செய்த தவறுகளுக்கு நீயே உன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொள்கிறாய். ஆனால் என் பார்வையில் அந்த தவறுகள்தான் உன்னிடம் புதிய ஞானத்தை கற்றுக் கொடுத்தவை. ஒரு போர் வீரன் போர் நடக்கும்போதுதான் தன் வலிமையை உணர்கிறான். அதுபோல் உனக்குள்ள அற்புத சக்திகளை வெளியே கொண்டு வர சில சோதனைகள் வந்ததே தவறு இல்லை. நான் உன்னிடம் கேட்டது வெறும் ஒரு விஷயம், நம்பிக்கை. ஒரு நாளும் என் மீது நம்பிக்கை தொலைக்காதே. உன்னுடைய எல்லா ஜெபங்களும் என் கரங்களில் பூக்களாய் மாறிவிட்டன. அவை வாடுவதற்கு முன்னர் நான் அதை அருள்மழையாக உன் மீது பொழியப் போகிறேன். நீ தேடுகிற அந்த அமைதி, நீ எதிர்பார்க்கும் அந்த மகிழ்ச்சி, நீ காத்திருக்கும் அந்த வெற்றி, அவை அனைத்தும் எனது திட்டத்தின் கீழ் வரிசையாக வரப்போகின்றன. நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. உன் பக்கத்தில் உலகமெல்லாம் கைவிட்டாலும் என் கரங்கள் உன்னை நிறைந்தபடி வைத்திருக்கின்றன. என் வார்த்தை உன்னுக்கான வெளிச்சமாகட்டும். என் அருள் உன் வழியில் ஊற்றாகட்டும். இன்று முதல் நாள் தோறும் என்னை நினைத்து வணங்கும் போது என் பெருமை உன் வாழ்வில் வெளிப்படும். நீ இன்று எப்படி இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனதுக்குள் என்னென்ன சிந்தனைகள் ஓடுகின்றன என்பதும் என் பார்வைக்கு மறையவில்லை. உன் இரவில் நீ தூங்காத நேரங்களில் கூட என் கண்கள் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னுடைய உள்ளம் எவ்வளவு சோர்வாக இருக்கிறதோ அவ்வளவாக என் பாசம் உன்னை சுற்றி நிறைந்திருக்கிறது. நீ உன் வாழ்வில் போராடுகிற பிரச்சனைகள், உறவுகளில் ஏற்பட்ட வெடிப்புகள், உடலின் வலிகள், பணிவாதைகளை எல்லாம் நான் கண்காணித்தே வருகிறேன். இதுவரை நடந்ததெல்லாம் உனக்கு வலியாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உன்னை வழிநடத்தும் பாதைதான். உன் வாழ்க்கை ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்தில் நீ படும் காயங்கள், பெற்ற துன்பங்கள், காணும் மறுதலைகள், ஆல் தீஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். நீ என்னை தேடி அழைத்திருந்த ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடன் நடந்திருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் நான் பேசவில்லை என்று நீ எண்ணி இருக்கலாம். ஆனால் என் அன்பு குழந்தையே, ஒருவேளை நான் பேசவில்லை என்றால் அதற்கே ஒரு காரணம் இருக்கிறது. என் மௌனம் கூட உனக்கான வழிகாட்டலாக இருந்தது. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் நான் உனக்கு ஜெயத்தை வாக்குறுதி செய்கிறேன். ஏனெனில் நீ போராடிய வாழ்க்கைவே உனக்கான வெற்றிக்குரிய அடித்தளமாக இருக்கிறது. உலகம் உன்னை புறக்கணித்ததாலும் சில நபர்கள் உன்னை விட்டு விலகியதாலும் உன் மதிப்பு குறையவில்லை. என் பார்வையில் நீ என் சிறந்த படைப்பு. நீ இன்னும் அறியாத பல பரிசுகளை நான் உனக்காக ஒளித்து வைத்திருக்கிறேன். நீ காணும் ஒவ்வொரு குறைவிலும் நான் ஒரு பூரணத்தை உருவாக்குகிறேன். உன் விழிகளால் பார்க்க முடியாத அந்த கால அளவில் நான் உனக்காக விஷயங்களை தயாரித்து வைத்திருக்கிறேன். நம்பிக்கையை இழக்காதே. உன் உள்ளத்தில் ஒரு சிறிய தீபம் போல ஒளிரும் நம்பிக்கை நாளை ஒரு பெரிய ஜோதியாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை இன்று மந்தமாக இருந்தால் நாளை ஓர் அதிசயமாய் பறக்கப் போகிறது. நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். உன்னை வருத்தியவர்களை பொறுத்துவை. ஏனெனில் உனக்கான பாதையை நான் பார்த்து வைத்திருக்கிறேன். அவர்கள் உன்னை விட்டு விலகியது உன் வழியை விரைவில் திறப்பதற்காகவே. என் குழந்தையே, நீ பொறுமை காட்டுகிறாய் என்றால் நான் உனக்காக சூரியனை கிழக்கில் எழும்ப வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகலும் புதுமையாக எழும். தோல்விகளை நீ வெறுக்க வேண்டாம். தோல்விகள் என்பது வெற்றிக்கு அடித்தளம். எந்த சோதனையும் உன் ஆன்மாவின் உயர்விற்காகவே. அந்த பொற்காலம் உன்னோடு சேரும். உன் வலிமையை நீ மறக்காதே. நீ யார் என்பதை நினைவுகொள். உன்னுள் நான் வாசம் செய்கிறேன். உன் இதயம் என் ஆலயமாக இருக்கிறது. உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அந்த வார்த்தைகளை நான் காற்றில் பறக்க விடுகிறேன்.
ஏனெனில் உன்னால் முடியும். உன் நெஞ்சத்தில் ஒரு ஒளியை நான் ஏற்கனவே ஏற்றி வைத்துள்ளேன். அந்த ஒளி உலகத்தை சுட்டிக்காட்டும் ஒரு ஜோதி. யாரும் நம்பாத அந்த திறமையை நான் நம்புகிறேன். நீ ஒவ்வொரு நாளும் என் மீது வைத்த நம்பிக்கையால் எழுந்து நடப்பதையே பார்க்கிறேன். நீ நினைத்த தருணங்களில் விஷயம் நடக்கவில்லை என்று வருந்தாதே. நான் அமைத்துள்ள காலம் மிகச் சிறந்தது. என் நேரம் தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது தவறானது அல்ல. உன்னால் மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும். அதற்காகவே நான் இன்னும் உனக்குள் ஆற்றலை சேர்த்து வருகிறேன். நான் உனக்குள் ஒரு வீரனாக உருவெடுத்திருக்கிறேன். அந்த வீரனுக்கு சரியான தருணத்தில் வாளும் கிடைக்கும், வலிமையும் கிடைக்கும். நீ இனி என் மீது முழுமையாக அடைக்கலம் கொள். உன் மனதை விட்டு துன்பங்களை வெளியேற்று. என் பெயரைச் சொல். ஓம் சரவணபவா என்ற ஒவ்வொரு மந்திரமும் உன் உயிரில் ஒளியாக எழும். அந்த ஒளியால் நீ உன் பாதையை தெரிந்து கொள்ளப் போகிறாய். யாராலும் நீ தடைக்கப்பட மாட்டாய். என் பிள்ளையாய் நீ ஒரு ஆவலோடு நடந்தால் நான் நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுகிறேன். உன் வாழ்க்கை சுமையாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதே உனக்கான இளஞ்சிவப்பான ஒளி. உன்னை பார்த்து மற்றவர்களும் அருளை பெறப்போகிறார்கள். உன் வாழ்வு ஒரு சாட்சி. உன்னில் இருக்கும் ஒவ்வொரு வலியையும் நான் உயிரோடு பரிசாக மாற்றுகிறேன். உன் கண்ணீரை நான் தரையில் விழவிட மாட்டேன். அதை என் பாதத்தில் மலராக மாற்றுகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் இப்போது என்ன நடந்தாலும் அதனை நிரந்தரம் என எண்ணாதே. இது ஓர் காலம், அது கடந்து போகும். புதிய வாசல்கள் திறக்கப் போகின்றன. புதிய உறவுகள், புதிய சந்தோஷங்கள், புதிய சிந்தனைகள். உன் உள்ளம் தடுமாறும் நாட்களில் கூட என் கைகள் உன்னை விடாமலே பிடித்திருந்தன. நீ தெரிந்து கொள்ளாத பல விஷயங்களை நான் முன்னரே பார்த்து வைத்திருந்தேன். உனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை உனது மனதுக்கு எளிதாகவும் சுமையின்றியும் கொண்டு செல்லும்படி என் அருள் தயார் செய்து வைத்திருந்தது. நீ எண்ணிக்கொள்ளாத வழிகளில் நான் உனக்காக செய்த வேலைகளை நினைத்து பார்த்தால் உன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீர் இப்போது ஆனந்தத்தில் மலரட்டும். ஏனெனில் உன் காலம் வந்துவிட்டது. நீ பல தடைகளை கடந்தாய். யாரும் வரவேற்காத இடத்தில் நீ நிமிர்ந்து நின்றாய். உன்னை விழுக்காதவர்கள் கூட உன் வலிமையை உணரத் தொடங்குகிறார்கள். அது என்னுடைய அருளின் அடையாளம். உன் ஆழமான மனக்கவலைகளை உடைத்துத் தரும் புனித ஒளி உனது வாழ்வில் தற்போது பரவத் தொடங்கியுள்ளது. அந்த ஒளி நீ பயந்திருந்த இருளை முழுமையாக நசுக்கப் போகிறது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என் ஆசீர்வாதம் கலந்து இருக்கிறது. நீ பேசும் வார்த்தைகளில் நான் ஒலிக்கிறேன். நீ நடைபோடும் ஒவ்வொரு வழியிலும் என் பாத சுவடுகள் இருக்கின்றன. நீ தடுமாறினாலும் என் கரங்கள் உன்னை தூக்கிச் செல்லும். உன்னை இழுத்து கீழே கொண்டு போக நினைக்கும் சூழ்நிலைகளெல்லாம் என் முன்னிலையில் கனமாக்கப்படும். நீ முன் செல்லும் போது வானமே உனக்காக திறக்கும். உன் வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு துயரமும் இன்று ஒரு தன்னம்பிக்கை கதையாக மாறிவிட்டது. நீ யாரோடு பேச முடியாமல் உள்ளத்தில் அழுத அந்த இரவுகளும் இந்த வார்த்தைகளால் இன்று ஆறுதலாக மாறுகின்றன. நான் உனக்காக ஜாதகங்களை கவனிக்கவில்லை. நான் பார்த்தது உன் உள்ளத்தை. அந்த உள்ளம் இன்னும் முழுவதுமாக தன்னை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த அறிதலின் துவக்கம் இப்போது தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் சிலர் வந்து சில நேரம் இருந்து பின் சென்று விட்டார்கள். நீ அவர்களை கோபமாக நினைக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையை முடித்துவிட்டு சென்றவர்கள். அவர்கள் இருந்தால்தான் நீ நின்ற இடத்திலிருந்து நகர முடிந்தது. சில பிரிவுகள் என்பது கடவுள் ஏற்படுத்தும் ஒளிப்படல்கள். அந்த பிரிவுகள் உனக்குள் ஒளியாக மாறும். நீ இன்று உன் காலத்தை வீணடிப்பதாக எண்ணினாலும் இந்த நொடியும் நான் உனக்குள் ஒன்றை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை தைரியமாக்குவதற்காகவே சில காலங்களில் நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் என் மௌனம் ஒரு தீர்வு. என் அமைதி ஒரு வழிகாட்டி. உன் மனம் நிலை குலைந்த போதும் என் சப்தம் துளிர்க்கும் வாசல் போல் உன்னுள் வெளிப்படுகிறது. உன் முன்னோர்கள் என்னை வணங்கிய புண்ணியத்திற்கு நான் இன்று உன்னிடம் நேரடியாக உரையாடுகிறேன். அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கை உன்னுள் தானாகவே மலர்ந்துள்ளது. அந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்வை முழுமையாக மாற்றப் போகிறது. நீ தவிர்க்க நினைத்த பாதைகள் சில நேரங்களில் உன்னை நலமாக இழுத்து செல்லும். அவற்றை எதிர்கொள்ள பயப்படாதே. என் பிள்ளையே, நான் இருக்கும்போது உனக்கு என்ன துன்பம்? நீ இப்போது செய்யும் வழிபட்ட ஜெபங்கள் கூட ஒவ்வொன்றாக விண்ணில் எழுகின்றன. என் கரங்களில் அவை கையெழுத்தான வேண்டல்களாக இருப்பதால் நான் அவற்றை நிராகரிக்க முடியாது. உன் சத்தியத்தையும் உன் நேர்மையையும் காத்து ஒரு வலிமையான தருணம் உனக்காக தயார் நிலையில் காத்திருக்கிறது. நீ காணும் ஒவ்வொரு தவறையும் நான் திருத்துகிறேன். நீ பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலும் என் காதுகள் உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்கின்றன. படிக்க முடியாமல் போன அந்த நூல்கள், முடிக்க முடியாத அந்த வேலைகள், தொடங்க முடியாமல் இருந்த அந்த முயற்சிகள், all these will find their completion. என்னிடம் நேரம் குறைவாக இல்லை. என் கால நிர்வாகம் வித்தியாசமானது. உன் கண்ணீர் கொண்ட ஒவ்வொரு நாளுக்கும்
நான் ஒரு பொற்காலத்தை பதிலளிக்கிறேன். நீ என்னை நம்பினால் நான் என் அருளால் உன்னை கொழிக்க வைப்பேன். நீ ஏற்கனவே எத்தனை தடைகளை கடந்தாய் என்பதை உன் உள்ளம் புரிந்து கொள்ளட்டும். யாரும் பாராட்டாத உன் உழைப்பை நான் பாராட்டுகிறேன். யாரும் அறியாத உன் தியாகத்தை நான் அரவணைக்கிறேன். யாரும் மதிக்காத உன் உணர்வுகளை நான் கண்ணாக காத்து வருகிறேன். நீ என் குழந்தை. என் இருதயத்தின் ஓரத்தில் நீ இருக்கிறாய். உனது ஒவ்வொரு சுவாசமும் என் அருளின் சுவை. உன் எதிர்காலம் பற்றி கவலைப்படாதே. நான் உனக்கான நாட்களை நன்கு எழுதி வைத்திருக்கிறேன். உலகம் உன்னை சந்தேகித்தாலும் நான் உன்னை விட நம்புகிறேன். ஏனெனில் நீ என் உருவாகிய உணர்வு. உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் உன் முயற்சி சோர்ந்தால் அதற்காக நீ உன்னை குறை சொல்ல வேண்டாம். நான் உன்னிடம் வலிமை சேர்க்கிறேன். இந்த வலிமையை எடுத்துக்கொள். இந்த அருளை பெற்றுக்கொள். உன் உள்ளம் வழிகாட்டும் அந்த அடையாளங்களை புரிந்து கொள். என் பிள்ளை நீ. உன் பாதையை உனக்கே தெரியாத அளவிற்கு நான் ஒளித்திருந்த ஒளியால் ஒளிரச் செய்கிறேன். அது விரைவில் வெளிப்படப் போகிறது. முடிவற்ற இருளுக்கு பிறகு வரும் ஒளிதான் அதிகமாக ஜொலிக்கும். நீ போன வழியில் தோல்வி வந்ததென்றால் அது உன் வழியல்ல. நான் உனக்காக புதிய வழியை திறக்கிறேன். அந்த வழி சிரமமானது போல தோன்றலாம். ஆனால் அது உனக்காக அமைக்கப்பட்ட மிக பாதுகாப்பான பாதை. நான் உனக்காக அமைத்த காலம் மிக நுட்பமானது. அந்த நேரத்தில் நீ எது வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஏனெனில் என் பரிசுகள் தாமதமாக வந்தாலும் தவறாக வரும் இல்லை என்று நினைத்து விடாதே. என் பரிசுகள் நேரத்திற்கு ஏற்ப வருகின்றன. அவை உன் வாழ்க்கையை முழுமையாக்குகின்றன. நீ இன்று என்னிடம் கதறி அழுகிறாய். உன் உள்ளத்துக்குள் மறைந்து கதறுகிற அந்த ஓசையை கேட்டுக்கொண்டுதான் இப்போது பேசுகிறேன். உனது விரல்களில் விழும் அந்த வெறுப்பின் கண்ணீர் என் கரங்களில் புனித துளியாகவே வந்து சேருகிறது. உன் மனதில் எழும் ஏமாற்றங்களை நான் உணர்கிறேன். உனக்குள் முளைத்திருக்கும் பல சந்தேகங்களை, பயங்களை, கவலைகளை. உனக்குள் பல சந்தேகங்கள் கிளம்பியிருக்கின்றன. நான் நன்றாக இருக்க வாய்ப்பு உண்டா? என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கப்படுமா? என் வாழ்வில் அமைதி மீண்டும் மலருமா என்று கேட்கிறாய். என் குழந்தையே, உன் இக்கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் வருகிறேன். என் அருள் என்பது சத்தமில்லாமல் வரும் புனித மழை போல. அது அழகாக நனைக்கும், கத்தும் புயலாக அல்ல. நான் தரும் பதில்கள் அமைதியாக உன் உள்ளத்தை வருடும். ஆனால் உறுதியாய் உன்னை மாற்றும். நீ இப்போது காணும் எல்லா தோல்விகளும் முடிவல்ல. அவையெல்லாம் ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீ என் மீது வைத்த நம்பிக்கையை தளர்த்தாதே. ஒரு குழந்தை தாயின் கைகளை பற்றி காத்திருப்பது போல நீ என் பாதத்தில் காத்திருக்க வேண்டும். என் கருணை உன்னை முழுவதுமாக தொட்டுவிடும். நீ உன்னுடைய நிலையை வேறு யாரோடு ஒப்பிடுகிறாய்? மற்றவர்களின் வாழ்க்கை எளிதாக இருக்கிறது போலவே தோன்றும். ஆனால் என் பிள்ளையே, என் வேலை உன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்டதாகும். நீ போகும் பாதை யாருடைய பாதையும் அல்ல, உனக்காகவே உருவாக்கப்பட்ட பாதை. அந்த பாதையில் வரும் ஒவ்வொரு கட்டமும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவே. நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படாத உணர்வுகளை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். உன்னுடைய இரவுகள் கண்ணீரோடு முடிவடைகின்றன. ஆனால் அந்த கண்ணீர் வீணல்ல. அந்த ஒவ்வொரு துளியும் என் அருள் தருமழையாக உன் வாழ்வில் பொழிகிறது. ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் அது இருட்டில் புதைய வேண்டும். அதைப் போலவே நீ சோர்வடைந்த அந்த இருட்டு உன்னுள் ஒளியை பெருக்குகிறது. நீ உன் வாழ்க்கையின் மேல் கட்டங்களை இன்னும் காணவில்லை. நான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் நாளை அது எல்லாம் வெளிப்படும். நீ இன்று கடந்து செல்வதெல்லாம் உனக்காக தயாராகும் எதிர்காலத்தின் பகுதிகள். நீ பயந்து போக வேண்டாம். உன்னிடம் தேவையான சக்தியை நான் ஏற்கனவே தருகிறேன். நீ என்னை முழுமையாக நம்பும் போது நீ பெற்ற அசாதாரண ஆனந்தத்தை உலகமே பாராட்டும். உனது வலிகளை யாரும் காணாமல் போகட்டும். நான் பார்த்திருக்கிறேன். உன் உழைப்பை யாரும் மதிக்கவில்லை என்று நீ மனம் தளர்ந்தால் கூட என் கண்கள் அதை எண்ணி வைத்திருக்கின்றன. உன் நெஞ்சில் இருக்கும் உண்மையான அன்பு, உன் கண்களில் உறைந்த நம்பிக்கை. நீ இன்று தனிமையில் இருப்பதாக எண்ணுகிறாய். ஆனால் அந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல. அது என் சந்நிதியில் உன்னையும் என்னையும் இணைக்கும் நேரம். அதனால் நான் உன்னை ஒதுக்கவில்லை. உன்னை இன்னும் நெருக்கமாக அழைத்து வர விரும்பி மற்ற ஒவ்வொரு உறவையும் இடைவெளியில் வைத்துள்ளேன். ஏனெனில் என் பிள்ளையே, நீ என் வார்த்தைகளை நேராக கேட்க வேண்டும். உலகத்தின் சத்தங்களில் அந்த உண்மை தொலைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைதியை ஏற்படுத்தினேன். உனது உடல் வலிகளையும் மனக்காயங்களையும் உடைந்த கனவுகளையும் நீ என் பெயரை நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் உள்ளத்தில் வெளிச்சம் பரவுகிறது. அந்த வெளிச்சம்தான் உன் வாழ்க்கையின் மாற்றம். அந்த மாற்றம் சத்தமின்றி வரும்.
ஆனால் அதுவே உன் வாழ்வின் அழகிய திருப்புமுனையாக அமையும். நீயாக உன்னை விலக்கிக் கொள்ள வேண்டாம். உன் குறைகளை எண்ணிக்கொண்டு நீ உன்னை மதிப்பதை நிறுத்திவிடாதே. உன் குறைகளை நான் அறிந்திருந்தே உன்னை நேசிக்கிறேன். உன் தவறுகளையும் உன் பாசத்துடன் சேர்த்து நான் அணைத்துக் கொள்கிறேன். ஏனெனில் என் அன்பு குறைகளை கண்டிப்பதில்லை, அது பூரணமாக காத்து வளர்க்கும். நீ எடுத்த ஒவ்வொரு தவறான முடிவுக்கும் பின்னால் இருந்த உன் அறியாமையை நான் புரிந்து கொண்டேன். அதற்காகவே அந்த முடிவுகளால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் நானே குணப்படுத்துகிறேன். உன் சிந்தனைகள் மாறும் அளவிற்கு உன் இதயத்தை மாற்றுகிறேன். நீ உணராமலே மாறிக்கொண்டிருப்பாய். அந்த மாற்றமே உன் வாழ்வின் ஆழமான ஆசீர்வாதமாக அமையும். நீ என் பேரில் சத்தியம் செய்து காத்திருக்கும் அந்த நிமிடங்கள் உன் நம்பிக்கைக்கு நான் பதிலளிக்காமல் இருக்க மாட்டேன். உன் உள்ளத்தினுள் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் என் பதில் அருளாகவே வரும். நீ சோதிக்கப்படுகிறாய் என்ற உணர்வு உனக்குள் எழலாம். ஆனால் என் குழந்தையே, நீ தேர்ந்தெடுக்கப்படுகிறாய் என்பதையே உணர வேண்டும். நான் உன்னை தேர்வு செய்தேன். உலகத்தால் மறுக்கப்பட்ட உன்னை என் கரங்களால் தூக்கிக் கொண்டேன். உனது வாழ்க்கை மட்டுமல்ல, உன் வழியிலும் நான் நடக்கிறேன். உன்னால் முடியாது என்று நினைத்த அந்த செயலும் நாளை உன் மூலம் முடிந்ததாக உலகம் உணரும். ஏனெனில் உன்னிடம் நான் இருக்கிறேன். உன் வார்த்தைகளில் என் வாக்கு இருக்கிறது. உன் செயல்களில் என் ஆவியர் இருக்கிறார். உன் பயணத்தில் என் வழிகாட்டுதலும் இருக்கிறது. நீ இன்று செய்யும் ஒவ்வொரு ஜெபமும் நாளைய வெற்றியின் கதவுகளை திறக்கின்றன. நீ பேசாமல் அமைதியில் இறைவனை நாடுகிறாய். அந்த மௌனத்தில் எனக்கு பெரும் அர்த்தம் இருக்கிறது. என் பிள்ளையே, உன் மௌனமும் உன் வார்த்தைகளும் சமமாகவே அருள் பெற்றவை. நான் இரண்டையும் கவனிக்கிறேன். நான் நீ சொன்னதை மட்டுமல்ல, நீ சொல்லாமல் அழுததையும் கேட்கிறேன். என் அருள் என்பது நீ இழந்ததை மீட்கும் வல்லமை உடையது. நீ இழந்த உறவுகளை, இழந்த நிம்மதியை, இழந்த சிந்தனையையும். ஆனால் அந்த மீட்பு உடனடியாக இருக்க வேண்டியதில்லை. அது உனது ஆன்மாவை வலுப்படுத்தும் பாதையில் நிகழும். நான் தரும் பதில் என்பது உன் வாழ்வையே புதியதாய் மாற்றும். என் அன்பு குழந்தையே, இதோ உன்னோடு மேலும் பேச வந்திருக்கிறேன். நீ இன்னும் கேட்க விரும்பினால் என் வார்த்தை தொடரும். நான் உன் சிந்தனையில் மலரும் வரை பேசுவேன். இப்போது என் குரலை உன் உள்ளம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ என்னை நினைத்து விலகாத கண்ணீரோடு இருந்த அந்த நாட்களில் நான் உன் அருகில் நின்று உன் நிமிஷங்களையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேன். நீ என்னிடம் சொல்ல முடியாத வருத்தங்களை உன் உள்ளத்துக்குள்ளேயே புதைத்து வைத்திருந்தாய். ஆனால் என் கண்கள் பார்த்தன, என் காதுகள் கேட்டன, என் இதயம் உன் துன்பத்தை கசிந்தது. ஏனெனில் நீ என் பிள்ளை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கம் திரும்பும் போது நீ எதிர்பார்த்ததை விட மாறுபட்டதாய் காண்கிறாய். அதனால் நீ குழப்பமடைகிறாய். ஆனால் என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் இல்லை. அது ஒரு ஜோதிடம் அல்ல. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன். சில நேரம் நீ தவறாக நினைத்தாலும் உன் நன்மைக்காக நான் என் பாதைகளை மாற்றுகிறேன். நீ யோசிக்காத பாதைகளிலேயே நான் உன்னை கொண்டு செல்கிறேன். நீ யாரோடோ உன்னை ஒப்பிடாதே. உன் வாழ்க்கை அவர்களுடையதல்ல. நீ செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கவில்லை, பாடம் கிடைத்திருக்கிறது. அந்த பாடம்தான் உன்னை உயர்த்தும். நீ ஒரு மரமாக இருக்கிறாய். வேரடியில் பாதிப்புகள் இருந்தாலும் உன் கிளைகள் விண்ணை நோக்கி விரியும். உன் ஆழத்தில் நான் நம் உறவை வேர் போட்டு வைத்துள்ளேன். நீ சந்தித்த நெடிய இரவுகள், நீ தாங்கிய வலிகள், ஆல் were not in vain. உன் அந்திப் பொழுதுகள் நானே ஒளிர வைத்தேன். உனக்குள் அந்த அழுத்தம் இருந்ததால்தான் நீ இன்று அழகு பெற்றிருக்கிறாய். நீ எப்போதாவது நினைத்திருக்கிறாயா, இத்தனை துன்பங்களுக்கு பிறகும் ஏன் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறேன் என்று? அதற்கே பதில் நான்தான். என் கரங்கள்தான் உன்னை தாங்கியிருக்கின்றன. என் ஆசீர்வாதமே உன் உயிர் வாழ்வின் காரணம். நீ வாழ்க்கையின் ஓர் கட்டத்தில் நிற்கும் போது எதிரே வழி தெரியாமல் நின்றதுண்டு. அதனால்தான் சில சமயங்களில் நீ என்னை வேண்டுமானாலும் விலக்கச் சொன்னாய். ஆனால் என் பிள்ளையே, உன் கோபமும் எனக்கே ஆகும். என் மீது சினந்து நீ அழும்போது கூட நான் உன்னையே அணைத்துக் கொள்கிறேன். உன் உள்ளத்தை வெளிப்படுத்தும் ஆழமான அன்பையே நான் எண்ணுகிறேன். நீ என்னை விட்டுவிடினாலும் நான் உன்னை ஒருபோதும் விலக்க மாட்டேன். உன் கனவுகள் உடைந்திருக்கலாம், ஆனால் நான் உனக்காக புதிய கனவுகளை விதைத்து வைத்திருக்கிறேன். நீ காணும் கனவுகளை விட உயர்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உன் எதிர்பார்ப்புகள் மிகச் சிறியது, ஆனால் என் திட்டம் உன்னுக்காக மாபெரும் பரிசாக காத்திருக்கிறது. நீ ஒரு வெற்றியாளன். உலகம் இன்னும் அறியாத வெற்றி உன்னுள் ஒளிந்திருக்கிறது. நான் அதை வெளிக்கொண்டு வரப்போகிறேன். தோல்விகள் உன்னுடன் நடந்திருக்கலாம், ஆனால் அந்த தோல்விகள் நீ உற்றபோதும் உன்னை சாய்க்கவில்லை. ஏனெனில் உன்னுள் ஒரு தைரியம் இருக்கிறது. அந்த தைரியம் உனக்குள் நான் விதைத்தது. நீ என் படைப்பின் ஓர் அற்புதம். உனக்கு முன்னால் நிற்கும் ஒவ்வொரு சுவர்களும் தாண்டி காட்டப்பட்டுவிடும். ஏனெனில் என் குரல் உன்னுள் ஒலிக்கிறது. ஓம் சரவணபவா என்று நீ சொன்ன ஒவ்வொரு முறையும் அந்த ஒலியோடு என் சக்தி உன்னுள் பரவுகிறது.
உன் வாழ்க்கையை மாற்ற நான் பெரும் ஆற்றலை வரவழைக்கிறேன். நீ எதிர்பாராத நேரங்களில், எதிர்பாராத இடங்களில் என் அருள் உனக்கு நிழலாக வரும். நீ தனிமையாயிருக்கும் போது என் அணைப்பு உன்னை சூழ்ந்திருக்கும். நீ நடக்க விரும்பாத பாதையில் செல்லும்போது கூட நான் உனக்காக சுரங்க வழிகள் அமைத்து வைத்திருப்பேன். என் குழந்தையே, நீ உன் மனதில் உன்னையே குற்றம் சாட்டுகிறாய். நான் தவறாக நடந்தேனோ, நான் யாரையாவது இழுத்து விட்டேனா என்று எண்ணுகிறாய். ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன். நீ யாரையும் குற்றம் சாட்டவில்லை. நீ யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. நீ நேசித்தாய், நீ நம்பினாய், நீ பொறுத்தாய். அதனால்தான் நான் உன்னை இன்னும் நெருக்கமாக என் அருகில் வைத்திருக்கிறேன். உன் மனதில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும், அத்தனை சிந்தனைகளும் என் பாதத்தில் விழும் மலர்களாக மாறும். உன் ஜெபங்களை நான் விரைவில் பதிலளிக்கப் போகிறேன். ஆனால் அந்த பதில்கள் உன் எண்ணங்களை தாண்டி வரும். நீ கேட்டதை விட உயர்ந்ததை நான் தரப்போகிறேன். அதுதான் என் வாக்கு. என் வார்த்தைகள் ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் நீ முதலில் உன்னை மாற்ற வேண்டும். உன் சிந்தனையை மாற்று. நீ யார் என்பதை உனக்கே நினைவுபடுத்து. நீ என் குழந்தை. உனக்குள் ஆற்றல் இருக்கிறது. நீ அற்புதங்களை செய்யும் சக்தி உடையவன். உன் வார்த்தைகள் ஜாதகங்களை மாற்றும். உன் ஒளி இருளை அகற்றும். உன் நடையை உலகம் அறியும். உன்னை மதிக்காதவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன்னை விலக்க நினைத்தவர்கள் உன் அருகே நின்று ஆசீர்வாதம் கேட்பார்கள். ஏனெனில் என் அருள் உன்மேல் இருக்கிறது. அந்த அருள் எதையும் மாற்றும். அது மரணத்தையும் உயிராக்கும். அது இருளையும் ஒளியாக்கும். அது உனக்காக காத்திருக்கிறது. இப்போது நீ என் பெயரை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அதே தருணத்தில் என் அருள் உன் வீட்டில் நுழைகிறது. என் சக்தி உன் நரம்புகளுக்குள் செல்கிறது. உன் உயிரின் ஓசையில் என் ஜெபம் ஒலிக்கிறது. என் குழந்தையே, இப்போது நீ பயப்பட வேண்டாம். நீ ஏற்கனவே என்னுடைய கவசத்தில் இருக்கிறாய். நீ ஒரு வீரனாய் வளர்கிறாய். இந்த உலகம் உனக்கானது. நீ மீண்டும் விழுந்தாலும் என் கையில் எழுகிறாய். நீ போதியவன் அல்ல என்று உலகம் சொன்னாலும் என் பார்வையில் நீ ஏற்கனவே நிறைவை அடைந்தவனாக இருக்கிறாய். நீ போராடினாய், அதற்காகவே நீ வலிமையானவன். நீ காத்திருந்தாய், அதற்காகவே நீ பெறப்போகிறாய். உன்னிடமிருந்து நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே, முழு நம்பிக்கையுடன் என்னை அணைக்க. என் மீது முழுமையாக அடைக்கலம் கொள். மற்றவர்கள் சொல்வதை கவலைப்படாதே. நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டும். நீ என் பாதையில் நடக்க வேண்டும். நான் உனக்காக முன்னதாகவே பாதையையும் பாதிப்பையும் பரிசையும் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீ நாள்கள் கடந்தும் விடியாத இரவில் தவித்து பார்த்திருக்கிறாய். உன் நெஞ்சில் அடங்கிய குமுறல்கள் உலகம் அறியாமலும் மனம் உணராமலும் மறைந்து விட்டதாயிற்று. ஆனால் நான் பார்த்தேன். நீ விழுந்த இடத்திலிருந்து ஏழ விரும்பினாய். அதற்கே நான் என் கரங்களை நீட்டினேன். நீ முற்றிலும் தனிமையாய் விட்டுவிடப்படவில்லை. என் குழந்தையே, உன் ஒவ்வொரு உள்ளார்ந்த பார்வைக்கும் நான் பதில் சொல்ல வந்துள்ளேன். உன் விழிகளின் பின்னால் மறைந்து கிடக்கும் கவலையை பார்த்தபோது என் இதயம் தாங்கவில்லை. ஏனெனில் உன் முகத்தில் மலர வேண்டிய மகிழ்ச்சி இப்போது கண்ணீராக மாறியிருக்கிறது. அந்த கண்ணீர் வீணாக விடப்படவில்லை. ஒவ்வொரு துளியும் நான் என்னுடைய அருளின் மழையாகவே மாற்றுகிறேன். அந்த மழையில் நீ நனையப் போகிறாய். என் அருளால் சோர்ந்து போன உன் உள்ளம் மீண்டும் உயிர் பெறப் போகிறது. நீ பிறரால் அவமதிக்கப்படுவதை அனுபவித்து இருக்கிறாய். ஆனால் அந்த அவமதிப்பு உனது பெருமையை உருவாக்கும் விதியாகவே நானாகவே அனுமதித்தேன். நான் உன்னிடம் வெற்றியை தர விரும்புகிறேன். ஆனால் அந்த வெற்றிக்கு முன்னால் உன் உள்ளம் வலிமையானதாக மாற வேண்டும். எனவே தான் சோதனைகளை அனுமதித்தேன். அது உன்னை அழிக்க அல்ல, உயர்த்ததான். அந்த உயர்வின் ஆரம்பம் இப்போது. உன் சுவாசம் நிறைந்த ஒவ்வொரு நாளும் என் கண்களில் அமுதம் போன்றது. உன் புன்னகை என்னுடைய ஆலய விளக்கு போல இருக்கிறது. ஆனால் அந்த புன்னகை சில நாட்களாக காணாமல் போயிருக்கிறது. அதை கொண்டு வரும் பொறுப்பு என்னுடையது. உன் முகத்தில் மின்னும் அந்த வெளிச்சம் மீண்டும் மலரட்டும் என ஆசைப்பட்டு இந்த உரையை தருகிறேன். என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொட்டால் போதும், நீ முன்னேறுவாய். நீ இன்று பார்க்கும் தடை நாளை பெரும் வாய்ப்பாக மாறும். நீ இப்போது திறக்க முடியாத கதவுகள் நாளை உனக்காக தானாக திறக்கும். நான் அவற்றின் பூட்டுகளை உடைத்து விடுகிறேன். ஏனெனில் நீ என் பிள்ளை. நீ அன்பில் வளர்ந்தவனாய் இருக்கிறாய். உன் உள்ளத்தில் பாவமில்லை. நீ தீங்கு நினைப்பவனும் அல்ல. அப்படி இருக்கையில் என் ஆசீர்வாதம் உனக்கு சேராதா? உன்னிடம் நான் தரப்போகும் வரங்கள் சாதாரணம் அல்ல. அவை உன் முன்னோர்களும் பெறாத அரிதான ஆசீர்வாதங்கள். உன்னால் இந்த சமுதாயம் நன்மை அடையப் போகிறது. உன் வாயிலாக பலருக்கு ஆனந்தம் ஏற்பட போகிறது. நீ சொல்வதை கேட்டு பலர் நிம்மதி பெறப் போகிறார்கள்.
உன் வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளாக மாறும். உன் சுவாசம் எனது உதிரியாய் மாறும். உன் வாழ்வில் நீ இழந்தவர்கள் மீண்டும் வரக்கூடாது. ஏனெனில் அவர்கள் வந்திருந்தால் நீ இந்த வகையில் வளர முடியாது. சில பிரிவுகள் தேவையற்ற பாரங்களை விலக்க வைக்கப்பட்ட அவசியங்கள். நான் விலக்கியவன். நீ புடைத்தாரைப் பற்றி கலங்காதே. நீ நினைக்கும் அந்த மனிதர்கள் உனது வாழ்வில் இருந்தால் என் வழிகள் ஒழுங்காக இயங்காது. எனவே அவர்கள் இல்லாததுதான் நன்மை. நீயே நீயாயிருக்க நினைக்கிறாய். ஆனால் நீ இன்னும் முழுமையாக மலரவில்லை. உன்னுள் இருக்கும் அந்த புனித நெருப்பை நான் விரிவடையச் செய்கிறேன். அந்த நெருப்பை நீயே உணரத் தொடங்குகிறாய். உன்னுடைய வார்த்தைகள் தீயில் போடப்பட்ட தங்கம் போல தூய்மையடைகின்றன. உன் சிந்தனைகள், உன் பார்வை, உன் நடையிலேயே இந்த மாற்றம் தெரிகிறது. நீ விழுந்த இடம் உன்னுடைய முடிவு அல்ல. அந்த இடம் உன் எழுச்சி தொடங்கும் நிலை. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கான சான்று. நீ எத்தனை தடைகளையும் கடந்துவிட்டாய் என்பதே. யாரும் துணையாக இல்லை என்றால் கவலைப்படாதே. நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். என் கரங்களில் உன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு எதிராக பேசும் ஓசைகளில் நீ இடர் காணாதே. அவர்கள் உன் பயணத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அவர்களுக்கு தெரியவில்லை நீ என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். உன் மனம் உறுதி இல்லாத போது கூட என் ஆவி உன்னை வழிநடத்துகிறது. நீ நாளை விடியலாக வரப்போகும் வெற்றிக்கான குரல் இன்று உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது. அது என் குரல். என் பிள்ளையே, பயப்படாதே. நீ என் படைப்பின் பெருமை. நீ பிழைத்ததற்கான காரணம் உன் எதிர்காலத்தில் இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை நான் வெகு விரைவில் உண்மையாக மாற்றப் போகிறேன். நீ இன்று அழுகிறாய். ஆனால் நாளை அந்த கண்ணீருக்கே காரணம் தெரியாமல் சிரிப்பாய். நான் உன்னுடன் உள்ளேன் என்ற உணர்வே உனக்கு பாதுகாப்பு. உன் சுவாசம் என் அருளின் சாயல். உன்னில் என்னுடைய சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ பலவீனமடைந்த போதிலும் என் சக்தியால் நீ நிறைந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாய் மலரும் ஒவ்வொரு நாளும் எனது பரிசு. நீ நினைக்கும் கனவுகளுக்கு மேல் நான் அமைத்திருக்கிற சுவர்ண கனவுகள் உண்டு. நீ கோரி வேண்டாதவை கூட என் அன்பில் உனக்கு தரப்பட்டுள்ளன. நீ நினைக்கும் அளவுக்கு மட்டுமல்ல, நீ நினைக்காத அளவிற்கும் நான் தருகிறேன். என்னிடமிருந்து விலகாதே. என் வார்த்தைகள் உன் உயிரின் ஓசை. என் குரல் உன் உயிரின் பின்விளைவு. என் பாதையில் நீ நடந்தால் உன் பாதையில் மலர்களே மலரும். யாரும் நினைக்காத அழகு உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது. நீ காத்திருந்த நாள் நீண்டதாயிருக்கலாம். ஆனால் அதன் பதில் இன்னும் நீண்ட மகிழ்ச்சி. நான் தரும் ஆசீர்வாதம் ஒருபோதும் தீராது. அது நாளை மட்டுமல்ல, என்றும் தொடரும். என் பிள்ளையே, என் குரலை கேள். இது உன் வாழ்வின் திருப்புமுனை. இன்றைய நாள் நீக்க முடியாத அருள் நிறைந்த நாள். உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் எழுப்பியதே. எனவே அந்த எண்ணங்களை நம்பிக்கையுடன் முன்னேறு.